Hi friends, welcome to Rakshita Collections. Last week வந்து நம்ம ஆப் லான்ச் பண்ணோம். இன்னைக்கு February 15. ஸோ இன்னைக்கு வந்து 1000 ப்ளஸ் ஆர்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்களை நம்பி நாங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காக நீங்கள் நம்பி ஆப்பில் போய் புக் பண்ணுறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு வந்து போயிருக்கும். நேற்று முந்தானே இது மட்டும் ப்ராசஸ் ஆகி இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் ஆப்பில் ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது ட்ராக்கிங் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் மேனுவல் ட்ராக்கிங் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா, அதையுமே எல்லாருமே ஓரளவு பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க என்ன நடக்குது ஆப்பில் புக் பண்ணால் அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஆப்பில் புக் பண்ணலன்னா புக் பண்ணுங்கள். அதில் 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்பில் நீங்கள் புக் பண்ணும்போது அட்ரஸ் கிளியராக கொடுங்க. டோர் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ட்ரீட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் அது எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக கொடுத்துருங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பேமெண்ட் கேட்வே நீங்கள் ஃபைனலாக பேமெண்ட் பண்ணுறீங்களா அந்த டைமில் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அது ஆர்டர் புக்குன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது பேக் வந்துடுறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்கள் அமௌண்ட் போயிடும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் ரிசீவ் ஆகாது. இப்போ பாருங்க நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு, பிளேஸ்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரிசீவ் ஆகாது. அப்போ எனக்கு ரொம்ப அது கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு கேட்கும்போது நான் மறுபடியும் போயிட்டு செக் பண்ணி அதை வந்து மேனுவலாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட சைடில் இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன்.